வணக்கம். இந்த வீடியோவில் ஜூலை 29, 2024 இன்றைக்கான நியூஸ் பேப்பரில் ரொம்ப முக்கியமான தகவலை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய குரூப் 2 மெயின்ஸ் அப்புறம் குரூப் 4க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்தியாவுக்கு முதல் வெற்றி அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவில் மனு பாக்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனு பாக்கர் ஓகே வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க. இதன் மூலம் ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கான பதக்கம் வென்ற முதல் பெண் வீராங்கனை அப்படிங்கிற பெருமை இவங்க கிடைச்சிருக்கு. ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கி சுடுதலில் இந்தியாவுக்கு 12 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த பதக்கம் வென்றிருக்கு. இவங்க வயது 22, ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க வெற்றி பெற்ற பிறகு இவங்க பேசின ஒரு நிகழ்ச்சியான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே அப்படின்னு சொல்லக்கூடிய பகவத்கீதையில் உள்ள அர்ஜுனனுக்கு கிருஷ்ணரோட உபதேச வார்த்தைகளை என் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சொல்லியிருக்காங்க. இவங்க 2020 டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் மூலம் ஒலிம்பிக்கில் முதல் முறையாக களமிறங்கினாங்க. பட் அதில் வின் பண்ணலை. இந்த முறை பார்த்தீங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இதை குடியரசுத் தலைவர் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், அதன் பிறகு மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா உள்ளிட்ட முக்கியமானவர்கள்லாம் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்கலாம். தோல்விகளில் இருந்து தான் சாத்தியமானது சந்திரயான் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. விஐடியில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசின ஒரு நிகழ்ச்சியில் நம்ம முக்கியமான நியூஸை பற்றி பார்க்கலாம். தோல்விகள் இருந்து சாத்தியமானதான் சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி என இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின், அதாவது இஸ்ரோவோட சந்திரயான் 3 திட்ட இயக்குனர் பி வீரமுத்துவேல் தெரிவித்திருக்காங்க. அப்போ சந்திரயான் 3யோட திட்ட இயக்குனர் யார் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் தெரியும். தெரியாதவங்க நோட் பண்ணி வச்சிங்க. பி வீரமுத்துவேல் அப்படிங்கிறவங்க. அடுத்த நியூஸ் பார்க்கலாம். அசாமின் அகோம் ராஜ வம்சத்தினர் உடல்களை புதைக்கக்கூடிய கட்டமைப்பான மொய்தாம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னப்பட்டியலில் இணைக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு இந்தியருக்கும் பெருமை அளிக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா, இந்தியாவில் இருந்து இந்த பட்டியலில் இணைக்கப்பட்ட 43வது இடம் இது. அப்படின்னா யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்ன பட்டியலில் இதுவரை நம்ம இந்தியாவிலிருந்து 43 இடங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த அகோம் ராஜவம்சத்தினர் உடல்களை புதைத்த கட்ட அமைப்பான மொய்தாம்ஸ் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டதன் மூலம் வடகிழக்கு பகுதியை பொறுத்தவரை இதுதான் முதல் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்ப்லைன் நம்பரை பற்றி பார்க்கலாம். சரி, ஓகே. மானஸ் உதவி மையம். இந்த மானஸ் உதவி மையம்னா எதுக்கு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் உதவிக்காக மானஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பெயரில் ஒரு உதவி மையம் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ அதோட நம்பர் இலவச உதவி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1933. நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நமக்கு கொஸ்டின்ஸில் கேட்கலாம், மானஸ் உதவி மையம் எதோடு தொடர்புடையது அப்படின்னு கூட கேட்கலாம். போதை பழக்கத்திற்கு அடிமையானவர்களின் உதவிக்காக ஒரு உதவி மையம் தான் மானஸ் அப்படிங்கிறது. அடுத்தது ஜப்பானில் இந்திய அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் சந்திப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நமக்கு தேவையான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானில் டோக்கியோவில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தியின் மார்பளவு உருவச்சிலை அமைக்கப்பட்டிருக்கு. அதை எஸ் ஜெய்சங்கர் திறந்து வச்சிருக்கிறார். அப்போ அந்த விஷயம் தெரிஞ்சுக்கலாம். அப்போ தலைநகர் டோக்கியோவில் மகாத்மா காந்தியோட மார்பளவு உருவச்சிலை அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இதே நிகழ்வில் சில விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதில் நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் இந்தியா 5வது பொருளாதார நாடாக உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அப்போ 5வது பொருளாதார நாடாக இந்தியா தற்பொழுது உருவெடுத்திருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். குடியரசுத் தலைவர் பிரதமருக்கு சிபி ராதாகிருஷ்ணன் நன்றி. யார் இந்த சிபி ராதாகிருஷ்ணன்? தற்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கிறவர் தான் சிபி ராதாகிருஷ்ணன். இவர் ஜார்க்கண்ட் ஆளுநராக முன்பு வரை இருந்தார். சிபி ராதாகிருஷ்ணன் ஜார்க்கண்ட் ஆளுநராக இருந்தார். தெலுங்கானா மாநில ஆளுநர் மற்றும் புதுச்சேரியின் துணைநிலை ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட பதவியை ராஜினாமா செய்து தொடர்ந்து அந்த பொறுப்புகளை கூடுதலாக கவனித்தவர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன் தான். இப்போ தற்பொழுது மகாராஷ்டிரா ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு. அப்போ ஜார்க்கண்ட், தெலுங்கானா, அதன் பிறகு புதுச்சேரியில் யார் நமக்கு இப்போ ஆளுநர், துணைநிலை ஆளுநர் நம்ம பார்க்கலாம். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் புதிய ஆளுநராக சந்தோஷ்குமார் கங்குவார் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. நோட் பண்ணி வச்சிங்க. அதேமாதிரி தெலுங்கானா மாநிலத்தின் புதிய ஆளுநராக ஜிஷ்ணு தேவ் சர்மா அப்படிங்கிறவரும், புதுச்சேரி துணைநிலை ஆளுநராக கே கைலாசநாதன் அப்படிங்கிறவரும் நியமிக்கப்பட்டிருக்காங்க. மகாராஷ்டிராவோட ஆளுநர் யார் அப்படின்னா சிபி ராதாகிருஷ்ணன். ஆல்ரெடியே ஒலிம்பிக் துப்பாக்கி சுடுதல் பற்றி பார்த்தோம். இதில் பதக்கங்களை பற்றி பார்க்கலாம். ஓகே,
ஒலிம்பிக் வரலாற்றில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு வந்து 36வது பதக்கம். இந்த 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் வாங்கினதோட 36வது பதக்கமாக பேசுகிறாங்க. இதில் வெண்கல பதக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 17வது பதக்கமாக இருக்குது. சரி, ஓகே. ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதலில் ஒட்டுமொத்தமாக இந்தியாவுக்கு 5வது பதக்கம் அப்படின்னும் 2வது வெள்ளி பதக்கம். 12 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ வாங்கியிருக்காங்கன்னு சொன்னோம். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள வரலாறை பற்றி பார்க்கலாம். 2004 ஏதென்ஸ் ஒலிம்பிக் போட்டியில் வந்து ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் அப்படிங்கிறவர் வெள்ளி பதக்கம் வாங்கியிருந்தார். 2008 பெய்ஜிங்கில் அபினவ் பிந்த்ரா அப்படிங்கிறவர் தங்கப்பதக்கம் வாங்கியிருக்கிறார். 2012 லண்டனில் ஒலிம்பிக் போட்டி நடந்ததில் 2 பேர் வந்து வாங்கியிருக்காங்க. ஒருத்தர் வந்து விஜய்குமார், இன்னொருத்தர் வந்து ககன் நரங். இந்த விஜய்குமார் அப்படிங்கிறவர் வெள்ளி பதக்கமும் ககன் நரங் அப்படிங்கிறவர் வெண்கல பதக்கம் வாங்கியிருந்தார். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நமக்கு தெரியும் மானு பாக்கர் அப்படிங்கிறவர் வெண்கல பதக்கம் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வாங்கின 4 பேருமே வந்து ஆடவர்கள். தற்பொழுது 5வதாக வந்து பெண் வாங்கியிருக்காங்க. சரி, ஓகே. இதன் மூலமாக நமக்கு வந்து 5 பதக்கங்கள் பெற்றிருக்கு. ஸோ 2வது வெண்கல பதக்கம், தங்கப்பதக்கம் வந்து 2008 வாங்கியிருக்காங்க. நோட் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது இலங்கை முதல் முறையாக சாம்பியன் பட்டம் என்னன்னு பார்க்கலாம். மகளிருக்கான 9வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இறுதிப் போட்டி ஆட்டத்தில் வந்து இலங்கை 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்தியாவை வென்று கோப்பை வென்றிருக்காங்க. ஸோ இலங்கை வந்து முதல் முறையாக சாம்பியனாக வரலாறு படைச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து இந்தியா வந்து 7 முறையும், வங்காளதேசம் 1 முறையும், இலங்கை 1 முறையும் சாம்பியன் வாங்கினது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணி வச்சிங்க. தற்பொழுது மகளிருக்கான 9வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் யார் வின் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை. ஸோ இவ்வளோ தான் வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த வீடியோ வந்து நோட் பண்ணி வச்சுக்கிங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் எடுத்துங்க. ஸோ இதே மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.